பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாக. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். கவனிக்க, வேதத்தில் அநேக காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். கேட்டு அதே வார்த்தையை சொல்லி ஜபிக்கும் போது அற்புதம் நடக்கிறது கிடையாது. நான் அதே வசனம் தான் வச்சேன், பார்த்தேன், அந்த வசனம் தான் கேட்டேன், அந்த வசனம் சொன்னேன். ஏன் உனக்கு பலன் தரல? ஏன் உனக்கு உதவி தரல? இதே வார்த்தையை ஒரு மனுஷன் வச்சிருக்கும் போது அந்த மனிதனுக்கு அது அற்புதம் நடக்கிறா, ஏன் உனக்கு நடக்கல? நடக்காததுக்கு என்ன காரணம் என்பதை நீ செக் பண்ணி பார்க்கணும். ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த வசனம் நிறைவேற மாட்டேது? ஏன் இந்த வார்த்தைக்கு ஒரு பலன் இல்லாம போகுது? கவனிச்சுங்களா? அந்த வார்த்தை கவனிச்சுங்களா, அது நிறைய நேரத்தில் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருவது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய நேரத்துல எப்படி வாழ்கிறோம் என்று பாருங்க. எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தின் வாசிக்கும் போது 2வது வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கவனிங்க, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அந்த வசனம் என்ன பண்ண அவங்களுக்கு பிரயோஜனமா இல்லை. இந்த வசனம் தான் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தரக்கூடியது. எப்போ ஒரு கஷ்டம்பா, என் வாழ்க்கையில் கஷ்டத்தோடு இருக்கிறேன்னு சொன்னா ஒரு வசனத்தை வச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வசனம் உங்க கஷ்டத்தை மாத்திருக்கணும். கஷ்டம் மாறினா உனக்கு ஒரு இளைப்பாறுதல், கஷ்டம் மாறலன்னா இளைப்பாறுதல் கிடையாது. அப்ப ஏன் இந்த கஷ்டம் மாறல? ஒரு வியாதி, அந்த வியாதியோடு இருக்குன்னு சொன்னா அதுல இளைப்பாறுதல் இல்லாதவனா காணப்படுறேன். எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், எனக்கு முடிவே இல்லை பாஸ்டர், இப்படியே கிடக்குறேன் பாஸ்டர். அப்ப ஏன்? எசேக்கியாவை பாருங்களேன், அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, நீ செத்து போயிடுவ, நீ மறிச்சிடுவ அப்படின்னு சொன்ன மாத்திரம் அவர் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல தேவன் நோக்கி பார்க்கிறாரு, சுவரப்புறமாய் திரும்பினாரு. நான் உமக்கு முன்னாக உண்மை உத்தமமா இருந்தேனே. ஜெபம், அந்த ஜெபம் பாருங்க 15 வருஷம் கூட்டி தந்துட்டாங்க. இப்போ இந்த மனிதன் படுத்து கிடந்து செத்து போயிருந்தாங்கன்னு வச்சுக்க, இளைப்பாறுதல் இல்லாதவர். அப்ப அந்த ஜெபம் 15 ஆண்டு கூட்டி தந்துச்சு. இளைப்பாறுதல் கிடைத்து விட்டது, இளைப்பாறுதல் உள்ளவராய் மாறிவிட்டார். இன்றைக்கு சபைக்கு வருகிற நிறைய பேருடைய வாழ்க்கையில வசனம் பலனளிக்கிறது இல்லை. இந்த வாரம் கூட போய் தான் பிரசங்கம் கேட்டு வந்தேன். என்ன மாற்றம்? நாங்க தொடர்ந்து 10 வருஷமா இதுக்காக தான் ஜெபம் பண்ணுறோம். எத்தனையோ வசனம் இஷ்டம் பாஸ்டர், மாறல பாஸ்டர். காரணம், வசனம் உனக்கு என்ன பண்ணல, பிரயோஜனமா இல்லாம போயிடுச்சு. அந்த வசனத்தை வச்சு நீ எதுவுமே பண்ண. இதே வசனம் ஒருத்த வச்சு ஜெயம் பெற்றான், இதே வசனத்தை வச்சு ஒருத்த மேன்மை அடைஞ்சிட்டான். ஆனா நீயோ ஜெயம் இல்லாதவனாய் மாறிவிட்டாய். ஜெயம் கிடைக்கல. காரணம் என்ன? யோசிச்சு பார்க்கணும். எந்த இடத்துல இந்த பிரச்சனையா இருக்குதா? விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன் கேட்பதுனாலே, விசுவாசம் இல்லாமல் நடப்பதனாலே. கவனிங்க, எங்க மேல வசந்த நம்ம வாசிக்கும் பாருங்க, இந்த இடத்துல வாக்குத்தத்தம் கவனிச்சுடா நமக்கு உண்டா இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் உள்ள வசனம் தான் நமக்கு இளைப்பாறுதல் தருது. இந்த வசனங்களை தான் நமக்கு வாக்குத்தத்தமா தந்திருக்கிறாரு. இதை வைத்துக்கொள், இவைகளை கொண்டு நிரப்பன, இவையில ஜெயித்து. நீயோ அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. இது ஒரு வாக்குத்தத்தம். இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வச்சு என்ன பண்ண, கடன் இல்லாம வாழு, அடைகிற கொடுக்கணுமா இருந்தார். ஆனா இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரு கடன்ல தான் மூழ்கி கடன்ல தான் வாழணும். காரணம், இந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு என்ன பண்ண, இளைப்பாறுதலை தரவில்லை, இளைப்பாறுதல் இல்லை. அப்ப கேட்கும் போது எப்படி கேட்டிருக்கானா, விசுவாசம் இல்லாம கேட்டுட்டான் அந்த மனுஷன். அதாவது 2வது வசனத்துல வாசிக்கும் போது பாருங்க, அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை கேட்கும் போது விசுவாசம் இல்லாதபடி கேட்டபடினால் இந்த வசனம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரயோஜனமா இல்லை, பலன் அளிக்கவில்லை. அப்ப நீ கேட்கும் போது விசுவாசம் உள்ளவனாய் கேட்கும். அதுதான் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவனாய் கேட்கும் போது என்ன பண்ண, நீங்க ஜெபத்தில் எவையில கேட்க அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இயேசு கேட்கிற, நீ விசுவாசிக்கிறாயா? அற்புதம் செய்ய முதல்ல கேட்கிறப்ப, நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். அதனால தான் அவருக்கு அற்புதம் செய்ய. விசுவாசத்தை உள்ள வைத்து படுத்து கிடக்கிறான் அந்த மனுஷன், படுத்து கிடக்கிறான். இவர் பார்த்தாரு, நீ இப்போ அடிக்கச்சு நடன்ட்டார். ஏன்னா உள்ள ஒரு விசுவாசம் இருக்குது.
ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா பாருங்க விசுவாசத்தோடு நிற்கிறாங்க. அப்போ இயேசு சொல்ற வார்த்தை உடனே பலிக்குது, ஒரு இணைப்பாதல் கடத்து. இப்ப நீ உள்ள வரும்போது எப்படி வந்திருக்கிற ஆலயத்துக்குள்ள? நீ உள்ள வரும்போது எப்படி வந்திருக்கிற? அப்படியே வந்து ஏனோ தானே வந்து உட்கார்த்து இப்படி உட்காந்து போறது வேலையா போயிடுச்சு. உள்ள வரும்போது விசுவாசத்தோடு வர கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேச போறாரு. இந்த வார்த்தையினால் எனக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது, இந்த வார்த்தையினால் நான் நன்மை பெற்றுக்கொள்ள போறேன். இப்படி என்ன பண்ண வேண்டும்? எண்ணத்தோடு உள்ளவா. உன்னை கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? ஒரு உயர்ந்த சந்து கொண்டு போவா. நீ எந்த தேவைகளோடு வந்திருக்கியோ அந்த வசனம் உனக்காக என்ன பண்ண தெரியுமா? ஒரு பிரயோஜனம் உள்ளதாய் மாறி உனக்கு ஒரு இலைப்பாதலை கட்டளிடும். அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாள் மாறணும். ஒரு கூட்டம் பாருங்க மார்த்தேன் இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் கேட்டு அப்படியே போயிட்டாங்க. 11 அதிகாரத்தில் பாருங்க விதைகளை குறித்து சொல்லியிருப்பார். அங்க பாருங்க வந்தாங்க, கேட்டாங்க, போயிட்டாங்க. என்னாச்சு? ஏன் இவங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்க? ஏன் அவர்களோட ஓமைகளா பேசுறீங்க? ஏன் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்? நீங்க ஏன் புரிய வைக்க ட்ரை பண்ணல அப்படின்னா, அவங்க எல்லாரும் எப்படி வந்தாங்கன்னா சும்மா வந்து எதை கேட்டுவோம். அவங்களுடைய ஆத்தும என்ன பண்ணல, விசுவாசம் உள்ளவங்களா இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. அதில் தான் அவங்களுக்கு பிரயோஜனம் எல்லாம் போச்சு. கேட்ட சத்தியம் போச்சு, பிரயோஜனம் போச்சு. ஏதோ வந்தா உட்காந்த போனோம், சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாங்க, சும்மா வந்தாங்க அப்படின்ட்டு போறாங்க. அதில் தான் பலன் இல்லாமல் போனாங்க. அது நீங்க அப்படி விசுவாசம் இல்லாமல் கேட்கும் போது அந்த வசனம் உங்களுக்குள்ள எழும்பாது, அது அமிழ்த்தப்பட்டு. ஒரு விதையை நான் உள்ள விதைக்கிறேங்க, அந்த விதையுடைய தன்மை அப்படி எழும்ப வேண்டும். எழும்பினா தான் அது என்ன பண்ண, மண்ணை உடைச்சுன்னு அப்படி மேல வந்து ஒரு கிளைகளை விட்டு கொண்டு காணப்படும், ஒரு அரும்பு விட்டு காணப்படும். அது என்ன பண்ண, எழும்புது. எழும்ப 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 ஒரு மரமா நிக்குது. அப்போ வசனம் வந்து எழும்பணும்னு சொன்னா விசுவாசம் தேவை அதுக்கு. அப்ப விசுவாசம், வசனமும் விசுவாசமும் ஒன்று சேரும் போது அது எழும்பும், அது உயரும். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிருக்கிறியோ, இப்ப விசுவாசம் அதை கேட்டேன்னு சொன்னா இந்த வசனம் உள்ள போய் அந்த எந்த பிரச்சனை அந்த பிரச்சனை மேல வருவதற்கான வழி. ஆச்சரியமா, நீயா எப்படி இப்படி சுகமான, எப்படி நல்லா இருக்க? விசுவாசம் உள்ளவனா என்ன நின்று வசனத்தை கேட்டேன், என்னை குணமாக்கினார் இயேசு, என்னை சுகமாக்கினார் இயேசு என்று சொல்ல முடியும். இந்த விசுவாசம் இல்லாமல் இன்னைக்கு அநேகர் மாறிவிட்டீங்க. கவனிங்க, லூக்காவில் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது பாருங்க, ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்குண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கவனிங்க, கேட்கிற விதத்தை குறித்து தேவன் சொல்றார். கேட்கிற விதம், ஒரு மனுஷன் எப்படி கேட்க போகிறான், கேட்கும் போது அவன் ஆத்துமா எப்படியாப்பட்டதா இருக்க வேண்டும். அந்த ஆத்துமா பாருங்க, அந்த இடத்துல நான் உன்னை பெற்றுக்கொள்வேன், எனக்கு தேவன் இது தருவார் என்று நம்பிக்கோடு கேட்க வேண்டும், விசுவாசம் உள்ளவனா கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர்களுக்கு உதவி செய்வான். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய ஆத்துமா ஆயத்தம் இல்லாமல் கேட்பதனால, ஆயத்தம் இல்லாமல் உட்காந்துக்கிறதுனால ஏதோ ஏனோ தானோ, ஐயோ பிரசங்கம் வரும்போது இதை கவனிக்கணும். ஏங்க கவனிங்க, ஒரு சினிமாவில் ஒரு படம் போடும் போது இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தமா ஓட முடியுதா? டிவியில ஒரு நாடகம் போறாங்கன்னு சொன்னா, டிவியில ஒரு காரியம் சொன்னா ஆயத்தமா 2 மணிக்கு தான் போட்டுருவாங்க. ஐயோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நேற்று இப்படி நடந்து அந்த தொடர்ச்சியை ஞாபகத்தில் வச்சு போய் உட்காரியா? கதை உனக்கு நல்லா புரியுதா இல்லையா? அப்படி அதுக்கெல்லாம் ஆயத்தம். அந்த நீ சத்தியத்தை கேட்க ஆயத்தமா இருக்க. போன மாசம் இப்படி பேசினாரு, இந்த மாசம் இப்படி பேச போறாரு, என்ன பேச போறாரு, இந்த வாரம் என்ன பேச போறாரு, என்ன காரியங்களை ஒப்பிட்டு, போன வாரம் எனக்கு கூட இந்த பேசினாரு, இந்த வாரம் என்ன பேச போற, அப்படி ஒப்பிட்டு பார்க்க நீ ஓடனியா? ஆயத்தமா ஓடிப்பாரு. நீ ஓடினாதான் கேட்கிறவன் எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா கேட்கணும். கேட்டாதான் உனக்கு அது பலன் நிற்கும். இல்லைன்னா உள்ளது கூட உங்ககிட்ட இருந்து போயிடும், லாபம் வராது, நஷ்டம் வரும். லூக்காவில் பாருங்க, அதை 8ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிக்கும் பாருங்க, சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின்பு அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. கற்பாறை மேல விழுந்ததுக்குள்ள என்ன? ஈரம் இல்லையா? ஈரம் இருக்க வேண்டும். இந்த ஈரம் இருந்தால்தான் அது எப்படி வருமா? பலனை தரக்கூடியதா. அந்த ஈரம் தான் நீ ஆத்மா ஆயத்தமா காத்திருக்குது, விசுவாசத்தோடு இதை கேட்பது. இதுதான் அந்த ஈரத்தன்மை, அதை வளர செய்வது. இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால், இந்த விசுவாசம் என்ன பண்ணா உன்னை வளர செய்ய வச்சிடும். இன்னைக்கு இதுதான் உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. இது வச்சுக்கோ, நீங்க வைத்து பார். வச்சுங்களா? விதைகளை குறித்து சொல்லுவோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்குதா? 1க்கு
30க்கு 60க்கு 100 அப்படியே பழுகும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் 100 மடங்கு இந்த வசனம் கிரியை செய்யணும்னு சொன்னா நீ விசுவாசம் உள்ளவனாய் கேளு, விசுவாசம் உள்ளவனாய் நட. நீங்க எப்போ ஆயத்தமா இருக்கணும், அப்பதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு உன் ஆத்துமா அப்படி ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் இல்லாம ஏதோ ஆலயத்துக்கு வந்து நான் சர்ச்சைக்கு போன வரங்க, ஆயத்தத்தோட கேட்குறியா? தேவ வார்த்தை கேட்கும் போது விசுவாசம் கேட்குறியா? கேட்டா தானே பலனை தரும், கேட்டா தானே அற்புதம் நடக்கும், கேட்டா தானே உதவி தேடி வரும். அவனுச்சுங்களா? வேத்துள்ள மனிதர்கள் பாருங்க, சாமுவேலுடைய நம்ம பார்க்கும்போது நிறைய நேரத்தில் பார்க்கணும், சாமுவேலை பத்தி பேசுறோம். சாமுவேலோட கர்த்தர் பேசினார். அன்னைக்கு பாஸ்டர் ஆகி ஏலி கூட பேசல, அவருடைய பிள்ளைங்களோட பேசல. அடுத்த பாஸ்டர்லாம் வரப்போற அவங்க பிள்ளைங்களோட பேசல. அப்ப 3 பேர் சர்ச்சுக்குள்ள இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 3 பேருக்குள்ள பேசலையே. பாஸ்டர் கிட்ட பேசல, பாஸ்டருடைய பிள்ளைங்கிட்டையும் பேசல. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சான். ஏன் பேச முடியாது? யாரும் விசுவாசம் இல்லை, ஆயத்தம் இல்ல. என் வார்த்தை கேட்கணும் ஆயத்தம் இல்லை, என் வார்த்தையை சொன்னா செயல்படணும் யாருமே ஆயத்தம் இல்லை. அவன் வேலையை பார்த்துருக்காங்க. அப்ப யாருக்கிட்ட பேசுவாரு? ஒரு சில குடும்பத்தெல்லாம் பாருங்க, கணவன் பாருங்க அமைதியா உட்காந்துருவாரு. என்னடா இந்த மனுஷன் வீட்டுக்குள்ள அமைதியா அப்படி கிடக்குறான்னு சொன்னா அவர் பேச்சு அங்க எடுப்பலாம். நீ பேச வாய்முடு, ஏதாவது பேச்சு கிடப்ப இதே வேலையா போச்சு. அவர் அப்படி சொல்லி 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 பேச விடாம அவரு பாருங்க, எங்கன்னா கடைக்கு போனோம்னா அங்க இருக்கிற கடைக்காரரோ மற்றவங்கள பேசும்போது மணிக்கணக்கா பேசிட்டு வரும். இன்னும் அங்க இல்ல ஒரு பேச்சு தான் நான் பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இதே வேலையை எடுத்துட்டு பண்ண அவர்கிட்ட போறோம். ஏன்னா வீட்டுல இருக்கவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, நான் இங்கே போறேன் பாரு அவன் என் பேச்சை கேட்கான். அப்ப யாருகிட்ட பேசுற? வீட்டுக்குள்ள இருக்கவங்களோட பேசல, ரோட்ல போறவங்கிட்ட பேசுறாரு. அப்படிங்களா? நம்முடைய தேவன் யாருகிட்ட பேசணும்? பாஸ்டர் கிட்ட பேசணும், ஆலயத்துல பேசணும்னு நினைச்சாரு பாருங்க, அங்க கேட்க ஆள் இல்லை. அப்ப பாருங்க அவர் எப்படி இருக்கிறார். அப்ப ஒரு நாள் சாமுவேல் ஒரு சின்ன பையன் உள்ள வந்தா, ஆலயத்துக்குள்ள வளர்ந்த பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க தன் ஆத்துமாவை ஆயத்தமாய் படுத்தி வைத்திருக்கான். இப்ப பார்த்தாரு, சாமுவேலே அப்படின்னாரு, டக்குன்னு ஓடுறான். யாரு என்ன கூப்பிட்டுது? பாஸ்டர் தான் கூப்பிட்டுருப்பாரு. திரும்ப சாமுவேலே அப்படின்னா டக்குன்னு ஓடுறான். அப்புறம் திரும்ப கூப்பிடுறான். கர்த்தர் தான் பேசுறாருன்றதை அறிந்து கொண்டாங்க, அவனுக்கு புரிய வச்சாங்க. உடனே பிறகு சாமுவேலேன்னு கூப்பிடும் போது உடனே சொல்லும் அடியன் கேட்கிறேன். பாத்தீங்களா அவருடைய ஆத்மா எப்படி ஆயத்தமா இருந்துக்குது? சொல்லும் அடியன் கேட்கிறேன். பாருங்க, நீங்க சொல்லுங்க பாரு, கேட்கிறேன்பா. அப்ப கேட்கறேன்னு சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் பேசுறான். என்னென்ன காரியங்கள் செய்ய போறேன், என்னென்ன பண்ண போறேன், வர நாட்கள் என்ன பிரச்சனையை சந்திக்க போறாங்க. பாத்தியா இவ்வளோ காரியத்தை யாருக்கிட்ட சொல்லணும்? பாஸ்டர் சொல்லலாம் பார்த்துருப்பாரு, அங்க இருக்கிற சபையில இருக்க மக்கள்கிட்ட பேசணும் பார்த்துருப்பாரு. யாருமே பேச்சு கேட்காது. இன்னைக்கு கூட பாருங்க, உங்க வீட்டுல உங்களுடைய தேவன் பேசணும் ஆசையா இருப்பாரு. உங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும், உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும். ஆனா நீ தான் என்ன பண்ண பேச்சை கேட்க ஒரு நாளும் விசுவாசமா போய் படிக்கிறதுல ஏதோ சும்மா பைபிள் தந்துக்குச்சு, சும்மா பாடு இப்ப கூட பைபிள் தாங்க படிச்சுட்டு வரேன். ஏங்க அவர் பேசக்கூடிய தெய்வங்க, அவர் சும்மா இல்லைங்க, கல்லோ மண்ணோ இல்லைங்க. அவர் பேசக்கூடிய தேவன். ஏன் பேசாம பண்ணாரு? நான் பேச்சை கேட்க ஆயத்தம் இல்லாத போது ஆண்டு நம்ப மாட்டாரு, என் கூட பேச மாட்டாரு. என் மனைவி என் பேச்சை கேட்கணும்னு வச்சுக்கிறேன், கேட்க மாட்டாங்கன்னா நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஒரு சில விஷயங்கள ஏன் சொல்ல மாட்டேன்னா அவங்க சொல்லலாம், அது புரியாதுங்க. ஒரு சில சத்தியத்தை என்ன பண்ணுவேன், புரிய வைக்கணும் பார்ப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு காத்துல கவனம் வச்சுப்பாங்க, நான் சொல்ல மாட்டேன். இது போலதான் நம்முடைய தேவனும் அவருடைய வார்த்தை கேட்க ஒரு மனிதன் ஆயத்தம் அல்ல, அவனோட பேச மாட்டான். பாருங்க, அவர் பாருங்க 3:10 பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு. பேசும்போது நம்ம உடனே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். அப்போ அவர் பேசுறதும் கேட்குது, சாமுவேல் பேசுறதும் கேட்கிறாரா? கேட்டவர் பதில் சொல்றார். அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது அப்படியே நடத்தினார். இன்றைக்கு நீ கேட்க ஆயத்தமாறு, அவருடைய வார்த்தைகள் உனக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக்கொள். பரலோக பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்றோம். கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, இந்த வசனத்தினாலே நன்மை உண்டாக போகுது, இதனாலே ஆசீர்வாதம் உண்டாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே கேட்கும் போது விசுவாசம் உள்ள ஜனங்களாக கேட்க, விசுவாசமாய் நடக்க ஜனங்களுக்கு கிருபைத்தார், பலனைத்தார், ஆசீர்வதியும். குடும்பத்தை நடத்துற ஒவ்வொரு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் கேட்டு 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 ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.